Hi friends, welcome to our channel. எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பீஸா அட் ஹோம். ஸோ நாங்கள் எப்படி பீஸாவை வீட்டில் செஞ்சோம், வித்தவுட் அவன், டவ் எதுவுமே இல்லாமல். ஸோ இதெல்லாம் தான் ப்ராடக்ட்ஸு. மில்கி மிஸ்டில் பீஸா சீஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இது ஜஸ்ட் 150 rupees. ஒரு 3 பீஸா வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சாலிடாக வரும். ஸோ இதை வந்து நம்ம பீஸ் போட்டு, இது வந்து பீஸா பேஸு, மாடர்ன் பீஸா பேஸு. ஸோ இது வந்து 20 rupees. இது நான் டன்ஸோவில் செக் பண்ணும்போது அதில் தான் கிடைக்குது. 2 பீஸ் இருக்கும், 2 பீஸா பேஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 2 பீஸா, ஒரு ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ் பீஸா பேஸ் கிடைக்கும். 2 நான் 4 பேஸ் வாங்கினேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் 4 பேருன்றனால 4 பேருக்கு. ஸோ இந்த சீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வெஜிடபிள் சாப்பரில் சாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீஸ் வந்து துருவின சீஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சீஸை நம்ம பீஸாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கார்ன் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், உதுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு ஃபுல் கார்னும் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் 4 பீஸான்றதுனால 4 பீஸாவுக்கு ஒரு ஃபுல் கார்னு. ஸோ இது எல்லாமே நான் வந்து இந்த டன்ஸோவில் தான் ஆர்டர் பண்ணேன், ஆர் 1 hour bazaar. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருந்தே நம்ம இதை ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே வந்துடுது. ஸோ நம்ம வந்து அப்படியே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது ஃபுல்லாக அந்த 250 ml ஆஃப் சீஸை வந்து துருவி எடுத்து வச்சுருக்க சீஸ் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சீஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவே சீஸ், என்னைக்காவது ஒரு நாள் பீஸா செய்யலை, நிறையா சீஸ் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு. இந்த பிராண்டு நல்லாயிருக்கும். இதில் 2-3 பிராண்ட்ஸ் இருக்குது. இது 109 rupees. நீங்கள் ஒன் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சா போதும். இந்த ஹர்ப்ஸை நம்ம வந்து பீஸாவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது வாங்கினா இருக்கும், இதோட எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பீஸா பாஸ்தா சாஸ். ஸோ இது ஒரு லேயர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன பிராண்டு வேணால் வாங்கிக்கலாம். நான் டெல்மாண்டி வாங்கியிருக்கேன். ஸோ இது 99 rupees. இது ரெண்டும் மட்டும் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா பேஸும் சீஸு கார்ன் இது வாங்கிட்டால் நம்ம இமீடியட்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் கிட்ஸுக்கு செய்கிறனால இது பார்த்திங்கன்னா 400 grams இந்த பீஸா சாஸு. இதை வந்து நம்ம பாஸ்தாக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் நம்ம வந்து பீஸா வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். சீஸ் வந்து குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் எல்லாத்துக்குமே நல்லது, கால்சியம் இருக்குது. ஸோ இந்த பீஸா பேஸில் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆயில் வச்சு அதை வந்து வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸா சாஸை மேலே ஒரு கோட் நம்ம கொடுத்துடணும். சும்மா நான் வீட்டில் இருக்க மெட்டீரியல் வச்சு தான் நான் செய்கிறேன், ரொம்ப ஈஸி. ஸோ பீஸா நம்ம வந்து வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். அந்த பீஸா சாஸ் டெல்மாண்டி பார்த்திங்களா, அதில் ஒரு 4 drops ஊற்றிட்டு அதை வந்து பேஸை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா பேஸ்லேயுமே நான் தடவிட்டேன். தடவின பிறகு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸை அது மேலே போர் பண்ணிடணும். அதில் அந்த கேயா இதுலேயே வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும், அதை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு ஹர்ப்ஸை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் தூவி விட்டுறணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து சீஸ் போட போகிறோம். ஸோ சீஸை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம போட்டணும் சீஸை. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து கார்ன் மேலே போடுவோம். ஃபுல்லாக கார்ன்லாம் போட்ட பிறகு அது மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு திரும்ப வந்து இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸை தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் சாஸ், பீஸாக்கு தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, சில்லி சாஸு. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வந்து நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னா இந்த பீஸா பேஸை வந்து நான் வந்து தண்டவாள தோசைக்கல் நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ அந்த கல் மேலே சிம்மில் வச்சுட்டு ஸோ நம்ம வந்து அப்படியே ஒரு 5 minutes சிம்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த சீஸ் எல்லாம் உருகி வந்துடும். ஸோ சீஸ் உருகி வந்த பிறகு நம்ம வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் தோசைக்கல்லில் சீஸை வச்சு பீஸா வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 5 minutes இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு, ஒரு ஹோல் இருக்க மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஆஃப்டர் 5 minutes இந்த மாதிரி சீஸ் நல்லா உருகி வந்துடும். கார்ன் ஆல்ரெடி வந்திருக்கனால நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். நான் இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடல, ஏன்னா கிட்ஸு சாப்பிட்றனால. ஸோ இதுவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ வீட்டிலே செய்யும் போது அவங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ ராகுல் க்ரிஷாவுக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி சாப்பிடாமல் எப்பயாவது ஒரு நாள் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கும் பிடிச்ச ஃபுட்டாக அவங்க சாப்பிடுவாங்க. கார்னும் உடம்புக்கு நல்லது தான். ஸோ அந்த எதையுமே அதிகமாக எடுக்கும் போது தான் ப்ராப்ளம். இது எப்போயாவது 10 days ஒன்ஸ் இருக்கும், வீக்லி ஒன்ஸ் நம்ம சீஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ராகுலுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பீஸா டெய்லி கொடுத்தா கூட சாப்பிடுவோம். பட் எதையுமே அளவோடு கொடுக்கும்போது இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். செஞ்சாச்சா அப்படின்னு சொல்கிறோம். அவனுக்கு வந்து இந்த வீட்டில் செஞ்சது ரொம்ப பிடிச்சா. இதோட அவனுக்கு ப்ரெட்டில் வந்து நான் பேஸ் கிடைக்கலன்னா ப்ரெட்டிலே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ப்ரெட் பீஸாவும் அவனுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இதோட ப்ரெட் பீஸா ரொம்ப நல்லா இருக்குமா, ப்ரெட்லேயே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ க்ரீஷாவும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவான். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீட்டிலே பீஸாவை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் வெரி சிம்பிள். பேஸு, அதுக்கப்புறம் அந்த சாஸ், அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், சீஸ், கார்ன், இது இருந்தால் சீஸ் கார்ன் பீஸா செஞ்சு